வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த பதிவு உமன் சேஃப்டி ரிலேட்டடான பதிவு தாங்க. இந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த காலமாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகள், பெண்கள் பொதுவாக ஆண்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது இருக்குது. சேஃப்டி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ நமக்கு நாம தாங்க, நம்மளை ஒரு ஆண், அது அப்பாவோ தம்பியோ அண்ணனோ இல்லை கவர்மெண்ட் போலீஸோ இல்லை வெளியிலேருந்து சமுதாயத்தில் இருக்கிற ஆண்களும் காப்பாற்றணும்னு நம்ம எதிர்பார்க்குறத விட நம்ம பாதுகாத்துக்கணும். நாமளே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தோம்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்த்துக்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கே கொஞ்சம் செக்யூரிட்டி சேஃப்டி இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் கூட நடக்குது. நான் 2007 காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்போ காலேஜு ஃபஸ்ட்டு டே எங்கள் அம்மா வந்தாங்க. பட் செகண்ட் டேயில் இருந்து அப்போ தனியாக போக ஆரம்பிச்சதுங்க பஸ்ஸில். பொதுவாக எல்லாருக்கும் இந்த சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை அமையாது. ஏன்னா எனக்கு அப்பா இல்லைங்க, பட் எல்லாத்துக்கும் அப்பா இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தரதில்ல. ஈவன் அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது. என்னுடைய சூழ்நிலை அப்படி. எங்கள் அப்பா இறந்து 25 வருஷம் ஆகுது. ஸோ என் அம்மாவும் சிங்கிள் உமன் அப்படிங்கிறனால ஒரு சில விஷயங்களை எனக்கு நிறையா சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஐடியில் ஜாயின் பண்ணேன். ஐடி ஒர்க்குக்காக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சென்னையில் தனியாக தான் பஸ்ஸில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஈவன் ஃப்ளைட்டில் கூட தனியாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். பெங்களூருக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் தனியாக. ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், எப்படியெல்லாம் என்னைய பாதுகாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இங்கே சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ரூல் நம்பர் 1. இப்போது மொபைல் வந்துடுச்சு. மொபைலில் எல்லா சேஃப்டி செக்யூரிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இம்மீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத, நம்ம வீட்டுக்கோ இல்லை போலீஸ்க்கோ எல்லாத்துக்கும். ஸோ ரூல் நம்பர் 1 என்னென்னா, நம்ம ட்ராவலில் இருக்கும்போது மொபைலில் சார்ஜை அப்படியே வச்சுருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃபோனை ரீல்ஸ் பார்த்தோ, போர் அடிக்குதுன்னு படம் பார்த்தோ ஃபோனில் இருக்கிற சார்ஜை தீர்த்துறக்கூடாது. இது தாங்க ரூல் நம்பர் 1. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நைட்டுக்குள்ளே வீடு சேஃப்டியான இடத்துக்கு போயிடணும். அது வீடோ இல்லை பஸ்ஸோ, நம்ம வீட்டில் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது அட்லீஸ்ட்டு ஃபேமிலி லேடிஸ் இருக்கிற பஸ்ஸில், லாங் ட்ராவல் பஸ்லையாவது இருக்கணும். இருட்டு அப்படிங்கிறது ஒரு நமக்கு பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத நிலமை தாங்க. நான் பெங்களூரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பொண்ணுகள்லாமே வெளியெல்லாம் சுற்றிட்டு நைட்டு 1 மணி அந்த மாதிரி தான் ரீச் ஆவாங்க. நான் ஒரு 6-7னாவே பறந்துட்டு போயிடுவேன். என்னோடய ஹாஸ்டலுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிடுவேன். அப்போவே நான் போகணுன்ட்டு. ஏன்னா இருட்டுக்குள்ளே தான் அசம்பாவிதம் அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக வெளிச்சம் இருக்கும்போதே நம்மளுக்கு சேஃபான இடத்த தேடி போயிடணும். அடுத்து, தனியாக எங்கேயும் போய் மாட்டிடக்கூடாதுங்க. ஒரு தனிமையான இடத்த சூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கிரிவலம் போகிறோம், இல்லை ஒரு இடத்துலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப்க்கே போகிறோம்னாலும் அந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை அப்படின்னா அங்கே பக்கத்தில் பாருங்கள் யாராவது இருக்காங்களா, ஒரு ஃபேமிலி இருக்கா, ஃபேமிலி லேடிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கணும். நம்ம தனியாக நிற்கக்கூடாது. இல்லை ஒரு கடை இருக்கா, அந்த கடைக்கு பக்கத்தில் ஆளுக இருக்க பக்கமாக நிற்கணும். நம்ம தனிமைப்படி நம்ம தனியாக நிற்கக்கூடாது. பெண்களே சுத்தமாக இல்லை, ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு தெரியும்ல, கொஞ்சம் ரவுடிஸ் மாதிரி ஆண்கள் இருந்தால் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணிடணும். ஈவன் வேறு லொக்கேஷனுக்கு போகிற பஸ் வந்தால் கூட ஏறிட்டு நம்ம போயிட்டு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் திரும்பி கூட வந்துக்கலாம். இப்போ லாங் ட்ராவலில் ஹைவேஸ்லேயே போயிட்டுருக்கோன்னாலும் நாம் காரில் ஃபேமிலியாக போனால் கூட, பகல்லையாக இருந்தால் கூட
அங்கேயுமே வந்து தனியாக ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோல்கேட் வரும் இருக்குது பார்த்தீங்களா, டோல்கேட் அதுக்கு பக்கத்தில், இல்லை ஸ்பீட் பிரேக்கருக்கு பக்கத்தில் கூட நிற்கலாம். ஏன்னா எல்லா காருமே அங்கே ஸ்லோ ஆகும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா இன்னொருத்தர் ஹெல்ப்பை வந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. பெட்ரோல் அடிக்கிறதுக்கும் வந்துட்டு போயிட்டு கார் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் ட்ராவலில் சொல்கிறேன், நாங்கள்லாம் திருச்செந்தூர், ராமேஸ்வரம் அப்படி போகும்போது இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி தான் நிற்போமோ தவிர, யாருமே இல்லாத இடங்களில் நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் யாருமே இல்லாத இடங்களில் போய் தனியாக நிற்கக்கூடாது. அதுவும் லேடிஸ் தனியாக போகும்போது யாரும் இல்லாத இடங்களில் போய் நிற்கிறத தவிர்த்துக்கணும். ஒரு டைம் என்னாச்சுன்னா, நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அவங்க குழந்த, நாங்கள் 2 பேர் லேடிஸு, அவங்க குழந்த, 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அவங்க குழந்தைக்கு சாப்பிட்றக்கோ ஏதோ கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இடையில நிறுத்தினோம். கொஞ்சம் ரோட்லேயே தான், பகல் தான், எல்லா வண்டியும் போயிட்டு வந்துட்டும் தான் இருக்குது. பட் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கார் வந்து எங்களுக்கு முன்னாடி நிற்கிது. அதுக்குள்ளே பார்த்தா பசங்க 4-5 பசங்க ஆண்கள் நிற்கிறாங்க. உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு. அங்கே யாரும் இல்லை, நாங்களே அங்கே பகலாக இருக்குங்காட்டி எல்லாம் வந்து போகிற நல்ல ரோடாக இருக்குங்காட்டி தான் அங்கே நின்னோம். பட் இருந்தாலும் அவங்க வந்து பக்கத்தில் வந்து நின்னது எனக்கு அன்சேஃபாக ஃபீல் ஆச்சுங்க. உடனே என்ன பண்ணேன், நான் என் ஃப்ரெண்டை காரில் ஏற சொல்லிவிட்டு உடனே நான் காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அன்சேஃபாக இருந்தாலே பிடிக்காது. உடனே நான் அங்கேருந்து சேஃபான இடத்துக்கு போகணுன்னு நினப்பேன். ஒரு வேளை யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணணுன்னா, நான் தான் ஃபோனில் சார்ஜ் ஃபுல்லாக வச்சுருக்க சொன்னேன் தெரியுமா, அப்போது நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பரோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வரணும். எந்த இடத்துல இருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத அப்டேட் கொடுத்துட்டே வாங்க. நான் சென்னைக்கு போகும்போது பஸ்ஸு கரெக்டாக 3 மணி அதிகாலை போய் இறங்கிருங்க பெருங்குளத்தூரில். ஸோ 3 மணிக்கு அங்கே யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க டீ கடையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கூட்டம் இருக்கும். அப்படி உங்களுக்கு என்னோடய வீடு பக்கத்துலேயே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நடந்து போவேன். போகும்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுவேன், பேசிக்கிட்டே போவேன். பேசிக்கிட்டே போய் வீட்டில் சேஃபாக ரீச் ஆக வரைக்கும் பேசிகிட்டே போவேங்க. வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் கால் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்குவேன். ஸோ அப்படி உங்களுக்கு சேஃப் இல்லாத இடம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அங்கே டீ கடையில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்து நின்றுக்குங்க. இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருப்பாங்க, அங்கேயே ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே கூட நின்றுக்கலாம். அதுக்கு அப்புறமா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். என்னென்னா தனியாக போய் எங்கேயும் மாட்டிடக்கூடாது, அவ்வளோதான். இப்போது ரீசெண்டாக சென்ட்ரலுக்கு ட்ரெயினில் போனேன். சென்ட்ரலில் 4 மணிக்கே ட்ரெயின் போயிடுச்சு, பழனி ட்ரெயின். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டோ தான் நான் எடுக்கணும். தனியாக போயிருந்தேன், லக்கேஜோடு போயிருந்தேன். ஆட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஆட்டோக்காரரோட நான் தனியாக தான் போயாகணும். அதனால் 2 மணி நேரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருந்தேங்க. அங்கே வேறு கொஞ்சம் தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் போயிடுவாங்க. அங்கேயே வந்து போஸ்ட் போட்டு ஒட்டியிருக்காங்க, உங்களுடைய பேக்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராலி வச்சுருந்தேன், கால்லையே ட்ராலியோட 2 வீலுக்கு நடுவில் காலை வச்சுருக்கேன். ஸோ தட் யாராவது இழுத்தாங்கன்னா எனக்கு முழிப்பாயிரும்ல. பேக்கையும் என்னோடய மடியிலேயே வச்சுட்டு அப்படியே லைட்டாக தூங்கிட்டு அதுக்கப்புறமா 6 மணிக்கு எந்திரிச்சு ஆட்டோ பிடிச்சி போனேன். நான் ஆட்டோக்காரரையோ இல்லை மற்ற ஆண்களையோ தப்புன்னு சொல்ல வரல. பட் வந்து நம்ம சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டோன்னா அது பெட்டரில்ல, எல்லாத்துக்குமே பெட்ரு. அந்த மாதிரி எந்த மாதிரியுமே ஒரு சூழ்நிலை அமையாது, இக்கட்டான சூழ்நிலை. ஸோ இதன் மூலமாக இருட்டில் நம்ம தனியாக மாட்டிக்கிறத தவிர்க்கலாம். அப்போ எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நோ எமர்ஜென்சி. நான் 6 மணிக்கு போனாலே வந்து எனக்கு வேலைக்கு கரெக்டாக போயிடலாம். அப்புறம் வந்து ரிஸ்க் எடுத்து இருட்டுக்குள்ளே போய் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா,
ஒரு சில சுச்சுவேஷனால் நம்ம இருட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் சில சமயம் இருக்கும். இப்போ நானும் என் அம்மாவும் தனியாக திருச்செந்தூருக்கு போனோம். திரும்பி வரும்போது மாறி மாறி பஸ்ஸில் வரும்போது கரூர்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நின்று வெயிட் பண்ணி வேணுங்கிற பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறுவோம். அங்கே ஃபேமிலி கூட்டம் அப்படின்னா ஆண்களாகவே இருக்கிறது இல்லைங்க. ஃபேமிலி, பெண்கள், அப்புறம் ஆண்கள் உங்களுக்கே தெரியும்ல, ரொம்ப ஒரு மாதிரி ரவுடிஸ் மாதிரி இருக்கிற ஆண்கள்லாம் இருந்துச்சுன்னா சேஃபாக இடம் அதே பஸ்ஸில் அந்த பஸ் எங்கே போகுதோ அங்கேயே டெஸ்டினேஷனுக்கு போயிட வேண்டியதான், இறங்கவே கூடாது. அப்படி சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி அங்கே நிற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்து சேஃபாக அங்கே ரவுடிஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் சேஃபாக இருக்கிற பஸ்ஸு வேறு எங்கேயோ போகிற பஸ்ஸாக இருந்தால் கூட உள்ள லேடிஸு, ஃபேமிலி அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அதில் ஏறி போயிடணும். நம்ம தனியாக அங்கே மாட்டிக்கக்கூடாது. நான் சொன்னேன்ல, தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். 2015 பெங்களூரில் 3 months நான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதை நான் விசாரிக்கலை எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 4 மணிக்கோ 3 மணிக்கோ ரீச் ஆனோடனே நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டாங்க. நானும் எந்திரிச்சிட்டு பஸ்ஸிலேருந்து ஒரு 4-5 பேர் இறங்க, நானும் பின்னாடியே சேர்ந்து இறங்கிட்டேன். கீழே இறங்குனதுக்கப்புறம் பார்த்தா என் கூட வந்தவங்க அவங்கள பிக்கப் பண்ணுறக்கு ஆள் வந்திருக்காங்க போல், டப்புன்னு ஏறி போயிட்டாங்க. அது பாலம் மாதிரி ஒரு இடம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாருமே அங்கே இல்லை. ரொம்ப லோன்லி பிளேஸாக இருக்குது. தெரியாத இடம் வேறு, மொழியும் தெரியாது. என்ன பண்ணுறதுன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஷால் எடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டேங்க. முகமூடி கொள்ளைக்காரனாட்ட ஃபுல்லாக எடுத்து கட்டிட்டேன். கண்ணு மட்டும்தான் தெரியுது. ஃபுல்லாக கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போனேன். அங்கே பார்த்தா ஒரு பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் கூட்டமாக தான் இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த பஸ்ஸு போயிட்டா அடுத்து பஸ் எப்போ வரும்னு தெரில. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் யாரும் இல்லை. ஆனால் அந்த பஸ் என்னோடய ப்ளேஸ்க்கு போகாது. இதுதான் சுச்சுவேஷன். நான் என்ன பண்ணேன், அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இடையில ஒரு ஸ்டாப்பில் இறங்கி நீ மாறி உன்னோட ப்ளேஸ்க்கு போய்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க சொன்ன இடத்துக்கு போய் இறங்கிட்டேன். இடையில, அதாவது இன்பிட்வீன் இறங்கி மாறி என்னோடய ப்ளேஸ்க்கான பஸ்ஸை பிடிச்சி போகணும். ஆனால் அதுவே இறங்கிருக்கூடாது, நான் அது பண்ண தப்பு. பட் இறங்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு பின்னாடியே தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கான். எனக்கு புதுசுங்கனால அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா, இப்படி இறக்கி விட்டாங்க, இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணால், நானும் வரேன் இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன், வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியாக இருக்கனால அவன் பஸ் வர்றப்போ தான் வர முடியும் இல்லையா. ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை, லைட்டும் இல்லை. ஸோ கொஞ்சம் லோன்லி பிளேஸாக தான், லைட்டே இல்லையே, என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் என்ன பண்ணேன், பஸ்ஸு போயிட்டுருக்குன்னு தெரியுங்களா, போகிற பஸ்ஸெலாம் ஒரு சைடும், ஆப்போசிட்டில் ரிட்டன் வர்ற பஸ்ஸு கார்லாம் ஒரு சைடு ரோடு அப்படி போட்டிருப்பாங்க. நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க. அந்த பேரை வேறு மறந்துட்டேன். செடியெல்லாம் வச்சுருப்பாங்களா நம்ம ஊரில், அந்த பேரிகார்டு மாதிரி போட்டு அங்கே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் இருக்க இடமா பார்த்து நின்றுட்டேன். அதனால் ஒரு விசிபிளாக இருக்கிற ஒரு இடத்துல நிற்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்தான். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரே கலாய்ச்சான். என்ன முகமூடி கொள்ளைக்காரனாட்ட நின்றுட்டுருக்கிய நீ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோடய பஸ் வந்துச்சு. ஸோ என்னோடய பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்போ அவன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். ஸோ நான் என்னோடய ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் சேஃபாக. அங்கே போக வரைக்குமே நான் ஃபோனில் பேசிகிட்டே போனேன். ஹாஸ்டலில் போய் சேஃபாக ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஃபோனையே கட் பண்ணேன். இது ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க பெங்களூரில். பட் எதுவுமே நடக்கலை. பட் நடக்காமல் இருக்கும்போதே எனக்கு அது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தன் மொபைல் வாங்கியிருந்தான் பஸ் ஸ்டாப்பில், புது மொபைல் இஎம்ஐயில் வாங்கியிருந்தான். ஆனால் பஸ் ஸ்டாப்பில் யாரோ திருடிட்டாங்க டப்புன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு மொபைலும் போயிடுச்சு, ஆனால் காசும் கட்டணுமே, இஎம்ஐ வேறு கட்டிகிட்டு இருந்தான். கையில் மொபைலும் இல்லை, ஆனால் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதன் பின் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன்.
நான் எத்தனை மணிக்கு வந்து பஸ்ஸு ரீச் ஆகுது, எப்போ இறங்கணுமா, இல்லை அப்படியே இல்லைனாலும் என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ எண்டுக்கே போயிரு, டெஸ்டினேஷனுக்கே போயிரு. பெங்களூரில் எனக்கு கரெக்டாக ஊர் பேர்லாம் தெரியாது. இஃப் சப்போஸ் பெருங்குளத்தூரில் 4 மணிக்கு பஸ் நிற்கிது அப்படின்னா, பெருங்குளத்தூரில் லோன்லி பிளேஸாக இருக்குது, அங்கே யாரும் இல்லை அப்படின்னா, நீ கோயம்பேடே போயிரு, போயிட்டு அப்புறம் திரும்பி வேணாலும் வா, ஏன்னா அப்போ வந்து பகலாயிரும், வெளிச்சம் வந்துடும், அப்போ வர்றது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா மக்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வெளியில் போகும்போது, தனியாக போகும்போது நகைகள் போடாதீங்க, நகை அணியாதீர்கள், செயின் அப்படின்னு தங்க நகைகளை அணியாதீங்க. இப்போ என்னென்னா நம்மளுடைய சேஃப்டி இந்த நகையினால் நம்மளுக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதை திருடுறதுக்காக வரவங்கிறனால நம்ம உயிருக்கே ஆபத்து இருக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போது. அதுவும் இப்போ லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு பவுன் விலை. ஸோ நகை வெளியே போகும்போது நகை அணிஞ்சிட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஆபத்து. அதனால் நகையெல்லாம் அணியாதீர்கள். அப்படி ரொம்ப முக்கியமாக போகணும் அப்படின்னா ஒரு செயின் 2 செயின் ஓகே, நிறைய போடுற மாதிரி இருந்தால் அதையும் பேக்கில் வச்சு கூட கொண்டு போங்க, ஆனால் வந்து அணிஞ்சிட்டு போகாதீங்க. அப்படியே நகையை போட்டிருந்தாலும், நான் ஆக்சுவலி தாலி போட்டாலே ஷால் வந்து கழுத்து சுற்றுன மாதிரி போடுவேன். அதாவது என்னோடய செயினே வெளியே தெரியாது, அந்த மாதிரி ஷாலை கழுத்து சுற்றி போட்டு கவர் பண்ணிட்டு தான் போவேன். முக்கியமாக பைக்கில் போகிறவங்க, நான்லாம் பைக்கில் போகும்போதே வந்து ஷாலை ஃபுல்லாக போட்டு, அதாவது நகை அந்த செயின் வந்து தெரியக்கூடாது வெளியே. அதுவும் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும்போது பிஸியாக போயிட்டுருப்போம், பின்னாடி யார் வருவாங்கன்னு தெரியாது, பக்கத்துலேயே கூட தான் வருவாங்க ட்ரைவ் பண்ணிவிட்டு. அதுவும் சாரீ கட்டிகிட்ருக்க லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படியே நகையே அந்த செயினே ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும், அவங்க கையை வச்சு எடுக்கிற அளவுக்கு அது விசிபிளாக இருக்குமா. இந்த மாதிரி ஏதாவது துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நிறையா நகை போட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆபத்து. அதுவும் கிரிவலம், அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம், திருச்செந்தூர், திருவண்ணாமலை அப்படிலாம் போகும்போது கூட்டமான இடங்களுக்கு, அங்கெல்லாம் பக்கத்துலேயே நடப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது, கூட்டமான இடங்களுக்கு போகும்போது கோல்டு செயின் போட மாட்டேன், மஞ்சக்கயிறோ இல்லை பாசி அந்த மாதிரி போட்டுட்டு போய்க்குவேன். இப்போ நம்ம தனியாகவே போயிட்டுருக்கோன்னா கூட யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, பேசும்போது நம்ம தனியாக வந்திருக்கோன்னா அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்புறம் பணம் இருக்குது, 1000 2000 10,000 லட்சம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு காது கேட்குற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஸோ அந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம வீட்லேயே இருந்தால் கூட பக்கத்து வீடு கேட்குற மாதிரி இவ்வளோ லட்சம், இவ்வளோ 1000 அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. திருடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபோனில் நம்ம தனியாக இருக்கும்போது யாராவது வந்து பேசினா கூட, அப்போது நம்ம அங்கே தான் இருக்கீங்களா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, என் ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்துருக்காரு, ட்ரெயின்லேயே கூட என் ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்துருக்காரு, தண்ணி வாங்க போயிருக்காரு, வருவார், இந்த மாதிரி சொல்லிடணும். நம்ம தனியாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத மறைச்சிடணும். நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ஆண்களும் இருக்காங்க நம்ம கூட அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்திக்கணும். ஒரு சில பேரை பார்த்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தெளிவுபடுத்திக்கணும். இதன் பின் பஸ்ஸில் ட்ரெயின்லாம் போகும்போது யார் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றக்கூடாது. ஒரு சில பேர் கொடுப்பாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நான் பழனியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் இருக்கேன், பழனி பிரசாதம்னு சொல்லி ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் பார்க்குறக்கு நல்லவராக தான் இருக்கார். பட் இருந்தாலும் எனக்கு பயம், ஏன்னா நான் தனியாக போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு நான் நைட்டு ஸ்வீட் சாப்பிட மாட்டேங்க, பட் பிரசாதம் நீங்கள் சொல்கிறனால நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி பேக்கில் வச்சுட்டேன். ஸோ தட் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் கொண்டு போய் அதை சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி யார் ட்ரெயினில் கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க. பட் அவங்க மனசு கோணாமல் இருக்கணுங்கிறதுக்காக வாங்கி கூட வச்சுக்கோங்க, சாப்பிடாதீங்க தனியாக போகும்போது. இப்போது கும்பகோணம் அந்த மாதிரிலாம் நாங்கள் கோயிலுக்கு போவோம், அம்மாவும் நானும் மட்டும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பஸ்ஸு ஈவினிங் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடைக்கும்போது எந்த பஸ்ஸில், அதாவது பஸ்லேயாவது போய் செட்டில் ஆயிடணும். பஸ்ஸுக்குள்ளே யார் யார் இருக்காங்கங்கிறத நோட் பண்ணணும். பஸ்ஸுக்குள்ளே ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்க.
இன்னொரு 4 ஆம்பளைங்க மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஸ்ஸை நாங்கள் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அது பழனிக்கே டைரக்ட் பஸ்ஸு, பட் இருந்தாலும் அந்த டைமில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நைட் டைம் ட்ராவலாக இருக்கும். அந்த டைம்லேருந்து இறங்கிட்டு திருப்பூர் பஸ்ஸு இப்படி திருப்பூர் பஸ் மாறி மாறி போகிறோன்னா கூட ஓகே. அதில் சேஃபாக பொண்ணுகள்லாம் இருக்காங்களா, லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளாக ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனை நம்மளே உருவாக்கிக்க கூடாது. அப்புறம் எப்போவுமே விழிப்புணர்வாக இருக்கணும். எப்போவுமே நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத விழிப்புணர்வாக கவனிச்சிட்டே இருக்கணுங்க. இப்போது வண்டலூர், கேளம்பாக்கம் அந்த மாதிரி இடத்துலலாம் பக்கத்துலேயே தான் நடந்து போவாங்க. ஸோ ஒரு சில பசங்களாம் இப்படி பக்கத்தில் வரும்போதே நான் அங்கே பின்னாடி நகர்ந்து போயிடுவேன். அங்கே டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். கேளம்பாக்கத்துலேருந்து ஆஃபீஸ் பஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஹைவேஸில், ரோடோட ஓரத்தில். அங்கே இப்படி ஒரு பைக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கமாக வருதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளே போயிடுவேன். ஏன்னா செயின் ஸ்நாச்சிங்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எப்போ நமக்கு அன்சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுதோ அப்போ நம்மளே ஒரு டிஸ்டன்ஸை அங்கே உருவாக்கிக்கணும். கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பைக்கில் போயிட்டுருக்கும்போது அவங்க செயினை பிடிச்சி இழுத்து அந்த அம்மா கீழே விழுந்து, அவர் பைக்கோட கீழே விழுந்து ரத்தத்தோடு எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் கோல்டு செயினே போடுறதில்ல. நிறையா பேரை பார்த்திங்கன்னா, நிறைய பொண்ணுங்க ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப தூரம் நடந்து போகும்போது ஹெட்செட் போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. ஹெட்செட்டே போடக்கூடாது, அதுவே தப்பு தான். நான் அப்படி சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹெட்செட்டு ஒரு காதில் மட்டும் போட்டுட்டு கம்மியான சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டு போவேன். இன்னொரு காதை ஃப்ரீயாக தான் விட்டுருப்பேன். யாராவது ஹாரன் அடித்தாலோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வங்க நடந்தாலும் நமக்கு தெரியணும்ல, அதுக்காக. இந்த இடத்துக்கு போகிறேன், நான் ஐடியில் வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்லி உளறி கொட்டிடாதீங்க. ஐடின்னே சொல்லக்கூடாது போல் இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஐடின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பில் அதிகமாக தான் போடுவாங்க. அந்த நிலமையில் இருக்குது. என் ஃப்ரெண்டு பின்னாடி கோச்சில் இருக்காங்க, இடையில ஏறுவாங்க, அப்படி இது சொல்லிக்கணும். ஸோ நம்மளை பற்றின எல்லா விஷயங்களும் உண்மையையும் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. நம்ம சேலரி எவ்வளவு, கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதையும் சொல்லக்கூடாது. எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது, அதையும் சொல்லிடாதீங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. அதன் பின் ஒரு பைக்கு நம்மளை நின்றுட்டுருக்கும்போது ஒரு பைக் நம்மளை நோக்கி வருது அப்படின்னா நம்ம அங்கே டிஸ்டன்ஸ் உருவாக்கிக்கணும். ஆளுங்க பக்கத்தில் ரொம்ப ஒட்டுற மாதிரி வந்தாலும் நம்ம விலகி போய்க்கணும். இது எல்லாமே நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அவங்க பக்கத்தில் வர்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சிட்டு இருந்தால் தான் முடியும். நம்ம எப்போவுமே கொஞ்சம் விழிப்புணர்வாக தான் இருக்கணும். நைட் ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நைட் ட்ராவல் பண்ணும்போது மொபைலோட சார்ஜை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நைட் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்லேருந்து இறங்கி ஒரு இன்டீரியரான பிளேஸுக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூடயோ யார் கூடயோ பேசிக்கிட்டே போங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை அவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாங் ட்ராவல் அப்போது மிட் நைட்டில் வந்து எங்கேயாவது இறங்கி பஸ்ஸு மாறுற அந்த சுச்சுவேஷனில், நான் சொல்கிறது அன்ரிசர்வ்டு பஸ், அந்த சுச்சுவேஷனில் பஸ்ஸில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். டிரைவர், கண்டக்டர் மட்டும் இருந்தால் நான் போக மாட்டேன். எனக்கு அன்சேஃப் மாதிரி தோணும். லேடிஸோ இல்லை ஃபேமிலியோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நான் அந்த பஸ்ஸில் போவேன். ஆண்கள் மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க, பெண்களே இல்லை அந்த பஸ்ஸில், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அதை சூஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டுக்குள்ளேயே வந்து வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். ஒரு டைம் என்னாச்சுன்னா, நானும் என் கணவரும் காரில் இருக்கோம். என் கணவர் கார் டிரைவர் சீட்டில் இருக்கார், நான் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கேன். டப்புன்னு காருக்கு பக்கத்தில் இப்படி ஒருத்தர் போகும்போதே நான் வந்து அப்படியே கிளாஸை ஏற்றிட்டேன். என் கணவர் வந்து சொன்னார், "ஓ சூப்பர், நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு யாராவது பக்கத்தில் வந்தாவே அன்சேஃபாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். இப்போ நான் ரீசெண்டாக இன்னொரு வீடியோவில் கூட சொன்னேன், ஒருத்தர் கார் நிப்பாட்டும் போது ஒருத்தர் கிளாஸை தட்டி பிரச்சனை பண்ண வந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி மற்றவங்களோட அட்டென்ஷனை ஈர்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஹாரனை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி மற்றவங்க அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் காரை டோரையோ இல்லை கண்ணாடியோ ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்,
நான் இப்போது ரேபிட்டோவில் ஆட்டோலாம் போட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்டோக்காரர் ரேஷ் டிரைவிங்காக இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா போய் அங்கே ரிவ்யூஸ் கொடுக்குறேன்னு கொடுப்பேன். ஸோ என்னுடைய கணவர் வந்து அப்போ திட்டுவார். ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட அட்ரஸ் தெரியும். ஏன்னா 2 அட்ரஸ் போட்டிருப்போம், இங்கே தான் ட்ராப் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே தெரியும். நம்ம எதையாவது கொண்டு போய் ரிவ்யூ கொடுக்குறேன்னு கொடுக்க போய் அவங்களுக்கு இது மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாமே தவிர்க்க சொல்லுவார் அவரும். ரொம்ப கூட்டம் இருக்கிற பகுதிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேக்கு வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் பின்னாடி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கங்க. ஏன்னா பசங்களுக்கு பேண்ட்டு பேக்கெட் இருக்கும், ஷர்ட்டில் பேக்கெட் இருக்கும். நமக்கு வேணுங்கிற திங்ஸை நம்ம கையில் வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக நடந்து போகணும் அப்படிங்கிறனால ஒரு பேக் வச்சிட்டோன்னா நம்மளுடைய ஃபோனு மற்ற திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். பணம் வைக்கும்போது ஒரு 2, 3 இடத்துல பேக்லேயே 2, 3 இடத்துல வைங்க. இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் பெப்பர் ஸ்ப்ரே அது மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க. மீஷோவில் ரூ. 200 என்னமோ தாங்க. நானே பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருக்கேன், எங்கே இருக்குதுன்னு தெரில. பட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நைட் ட்ராவல் பண்ணுறது இல்லைங்கிறனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரீக்வெண்ட்டாக நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா பெப்பர் ஸ்ப்ரே கூட வாங்கி வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ஏறியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்டினேஷன் எத்தனை ஸ்டாப்க்கு அடுத்து வருது, எந்த டைமில் வரும் அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கூட விசாரிங்க. நாங்கள் லேடிஸ் மட்டும் தனியாக போகிறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து என்ன நாங்கள் மனசில் வச்சுப்போன்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி கூட தான் சேர்ந்து போவோம். ஸோ தட் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம தனியாக வந்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்காது. ஃபேமிலி கூட அங்கே 2, 3 ஜென்ட்ஸ் இருப்பாங்க தெரியுங்களா? ஃபேமிலி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜென்ட்ஸாவது இருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஃபேமிலி கூட போயிட்டுருக்க மாதிரி. ஸோ நாமெல்லாம் வந்து அவங்களும் சேர்ந்து நம்ம ஒரே ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க நினச்சிப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இப்போ கொடுமுடிக்கே போனோம், அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தோம், அங்கே யாரும் இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி 2 குழந்தைகளோட வச்சு குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பக்கமாக வந்து நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அது ஒரு சேஃப்டி மாதிரி. ஸோ எப்போவுமே வந்து ஃபேமிலி கூட பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி அந்த மாதிரியே போய்க்கிறது. ஸோ சப்போஸ் யாருமே இல்லைன்னா ஒரு சேஃபான இடத்துல, வெளிச்சமான கூட்டமான ஒரு சேஃபான இடத்துலையோ கடையிலையோ வெயிட் பண்ணி நின்று அதுக்கப்புறம் ஏதாவது ஃபேமிலி வரும்போது அவங்களோட ஜாயின் பண்ணி போய்க்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். தனியாக போய் எங்கேயும் மாட்டக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உமன் சேஃப்டி டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சேஃபு இல்லை இது யாருக்காவது யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் உங்களுடைய பெண் தோழிகளுக்கோ, அம்மா, தங்கச்சி, அக்கா, பாட்டி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். இந்த வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேங்க. கடைசியாக ஒரு லைக்காவது பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.